மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இந்திய மாணவர் சங்க நிர்வாகி போலீஸ் காவலில் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாட்டின் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்குவங்க அரசுக்கு எதிராக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்றனர். அப்போது இந்திய மாணவர்கள் சங்க தலைவர் சுதீப்தா குப்தா காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். போலீசார் கடுமையாக தாக்கியதே சுதீப்தா குப்தாவின் உயிரிழப்புக்கு காரணம் என்று மாணவர் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சுதீப்தா குப்தாவின் உயிரிழப்பு துரதிருஷ்டவசமானது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதனிடையே போலீசார் தாக்கியதில் மேலும் ஒரு மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்விவகாரம் குறித்து கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிலோத்பால் வாசு, போலீஸ் காவலில் மாணவர் சங்க தலைவர் உயிரிழந்திருப்பது மிகவும் அவமானகரமான சம்பவம் என்று தெரிவித்துள்ளார். विद्यार्थियों का एक शांतिपूर्वक आंदोलन था जिसमें तमाम वामपंथी छात्र संगठन वो इकट्ठा हुए थे और वो विरोध कर रहे थे कि जिस तरह से छात्र संघ कोई घटना भी नहीं हुआ है और उसके बाद जब वो गिरफ्तार दिया उसको गिरफ्तार करके ले जाया गया, उसी क्रम में पुलिस ने बस के अंदर जिस बस के जरिए वो ले जा रहा था उसको पीटा और उसको धकेल के बाहर फेंक दिया और तब उस का एक टकराव हो गया एक लैंप पोस्ट के साथ और फिर वो गिर जाने के बाद கொல்கத்தாவில் மாணவர் சங்க தலைவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் போராட்டத்தை நசுக்கும் முயற்சியில் மேற்குவங்க அரசு ஈடுபட்டது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் மணிஷ் திவாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே கொல்கத்தாவில் போலீஸ் காவலில் மாணவர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமை செயலகம் அருகே திரண்ட அவர்கள் மம்தா பானர்ஜியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்க மாநிலத்திலே ஜனநாயகபூர்வமாக மாணவர் பேரவை தேர்தல் என்பது நடக்க வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி அங்க ஜனநாயகபூர்வமான போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த தோழர்களை அங்க கூடிய காவல்துறை ஏவி விட்டு அரசாங்கம் கடுமையாக தாக்கியிருக்கு. அதுல தாக்கப்பட்ட மாணவர்கள் ஒருவரா முதுகலை படிக்கக்கூடிய திரு சுதீப்தா குப்தா அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய இறப்புக்கு அங்க கூடிய காவல்துறை அது ஒரு விபத்து என்று சித்தரிக்கிறாங்க. ஆனா அங்க நடந்தது ஒரு விபத்து அல்ல, அங்க நடந்தது ஒரு கொலை. அந்த கொலைக்கு பொறுப்பேற்று அங்கே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில் ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய அரசாங்கமானது உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய மாணவர் சங்க கோரிக்கை. மாணவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாணவர் உயிரிழப்புக்கு காரணமான போலீசாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.